வாழ்க வளமுடன். இன்னைக்கு இன்ஜினியர் இன்வெஸ்டர் தமிழ் சேனல்ல என்ன ஸ்டாக் பார்க்க போறோம்னாக்கா, இஐடி பாரிஸ். இஐடி பாரிஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்கலாம் ஃபேமஸான சுகர் மேனுஃபேக்சரர்ஸ். சுகர் கியூப்ஸ், அப்புறம் ஸ்மால் பார்ட்டிகல் சுகர். சுகர்லேயே 2, 3 வெரைட்டி இருக்கு ஆக்சுவலா தெரியும்னாக்கா. சின்ன சைஸ், பெரிய சைஸ், அப்புறம் பாலிஷ்டு, அன்பாலிஷ்டு இது மாதிரி நிறைய வெரைட்டி இருக்கு. அதெல்லாம் அவங்க மேனுஃபேக்சர் பண்றாங்க. அதுக்கு ரா மெட்டீரியல் என்ன யூஸ் பண்றாங்கன்னாக்கா, சுகர் கேன். அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். கரும்பு யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த கரும்புல இருந்து எடுக்கிற சுகர் எடுத்த பிறகு அந்த சக்கை இருக்குங்களா வேஸ்ட், அதை வந்து யூஸ் பண்ணி சம் பயோ கெமிக்கல்ஸ், பயோ ப்ராடக்ட்ஸ், அப்புறம் பெஸ்டிசைட்ஸ் இதெல்லாம் கூட அவங்க மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஸோ அவங்க ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டு கம்பெனி. ரொம்ப வருஷமா அந்த கம்பெனி இருக்கு. சின்ன பிள்ளையில நானே பார்த்துருக்கேன், அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் டிவியில வரும். அதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக்கை பத்தி டிஸ்கஸ் பண்ணலான்ட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். டேஸ் ஹை பார்த்தீங்கன்னாக்கா 925ல இருக்கு. லோ வந்து 910ல இருக்கு. ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னாக்கா, சாரி அபவுட் தட், சின்ன டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஆல் டைம் ஹை வந்து 1246ல இருக்கு. 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னாலும் 1246. ஸோ அது என்னன்னாக்கா, ரொம்ப வருஷமா இந்த கம்பெனி இருந்தாலும் இதோட ஆல் டைம் ஹையை ரீசெண்டாக தான் ரீச் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, பிஇ இப்போ ப்ரைஸ் டு எர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 14ல இருக்கு. 14ன்றது ஓகே, ஃபேரான வேல்யூவேஷன் தான். செக்டர் பிஇ பார்த்தீங்கன்னா 39ல இருக்கு. அப்புறம் ஸ்ட்ரென்த்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, குட் குவார்டர்லி growth இன் ரீசெண்ட் ரிசல்ட்ஸ். ஸோ ரீசெண்டாக ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இருக்கு, growth நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ப்ரொமோட்டர் டிக்ரீசிங் தேர் ஷேர் ஹோல்டிங் வீக்னஸாக சொல்கிறாங்க அதை. அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னாக்கா, நம்பர் ஆஃப் எஃப்ஐஎஸ் டிஐ இன்ஸ்டியூஷன் ஹோல்டிங் ஸ்டாக் இன்க்ரீசஸ். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா, எஃப்ஐஐ டிஐயோட ஹோல்டிங்ஸ் வந்து குவார்டர் அண்ட் குவார்டர் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் த்ரெட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, நெகட்டிவ் growth வித் ப்ரொமோட்டர் டிக்ரீசிங் த ஷேர் ஹோல்டிங். ஸோ நெகட்டிவ் growthன்னு எதுக்கு சொல்றாங்கன்னாக்கா, ப்ரொமோட்டர் வந்து கம்மி பண்றாங்க. இது ஒரு முக்கியமான இண்டிகேட்டர். ப்ரொமோட்டரோட ஹோல்டிங் கம்மி ஆகுதுன்னாக்கா நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். பட் இந்த குரூப்பை பொறுத்த வரைக்கும் ஏடி பேரி வந்து ஓன்டு பை முருகப்பா குரூப். முருகப்பா குரூப்ன்றது ரொம்ப வருஷமா இருக்கு. அவங்க வெல் நோன். டு பி ஃபேக்ட் நான் சொல்லணும்னாக்கா, நான் காலேஜ் படிச்சுட்டு ஒர்க்குக்கு போகும்போது இந்த கம்பெனிக்கு கேம்பஸ் இன்டர்வியூக்கு வந்திருந்தாங்க. கேம்பஸ் இன்டர்வியூவில் நான் கூட பார்ட்டிசிபேட் பண்ணேன். அப் டு குரூப் டிஸ்கஷன் வரைக்கும் போனேன், அங்கே ட்ராப் அவுட் ஆயிட்டேன். இது ஒரு அப்போல்லாம் பெரிய ஃபேமஸான கம்பெனி. எப்போ 2005-6ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இந்த ஸ்டாக்கை பார்த்தோன்னே ஒரு பழைய நினைப்பு, சரி எடுத்துகிட்டு வந்து டிஸ்கஸ் பண்ணலான்னு கொண்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ப்ரைஸ் சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்ல growth கொடுத்துருக்கு. எப்போ 2019ல இருந்து இப்போ 2025 செப்டம்பர் வரைக்குமே. அதுக்கப்புறமா சின்ன கரெக்ஷன் வந்திருக்கு. இப்போ கொஞ்சம் டவுன் ஆயிட்டு இருக்கு. ஸோ 1200க்கு இருந்தது, இப்போ 915ல இருக்கு. இன்னும் கொஞ்சம் கரெக்ட் ஆகுறதுன்னு கூட வெயிட் பண்ணலாம். பட் இது பார்க்கும்போது, பிஇ பார்க்கும்போது உங்களுக்கு ஃபேரா இருக்கிறதால இது உங்க இஷ்டம், கன்சிடர் பண்றீங்களா இல்லையான்ட்டு. இல்லைனாக்கா கன்சிடர் பண்ணலனாலும் வாட்ச் லிஸ்ட்ல போட்டு வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் குறைஞ்சதுனாக்கா நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். நான் எப்படி லாஜிக்கா பார்ப்பேன்னாக்கா, பாஸ்ட் 6 மந்த்ஸ்ல இது கம்மி லோயஸ்ட் ப்ரைஸ்ல இருக்கான்னு பார்ப்பேன். பாஸ்ட் 6 மந்த்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இது இப்போ இருக்கிறது லோயஸ்ட் ப்ரைஸ்ல இருக்கு. இதுல 1 நம்பர் வாங்கிட்டோம்னாக்கா இன்னும் கொஞ்சம் குறையும் போது இன்னொரு நம்பர் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணிக்கலாம். எப்பவுமே ஹையர் பிரைஸ்ல மட்டும் வாங்காதீங்க. நெக்ஸ்ட் அனலிஸ்ட் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு அனலிஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் ரன் டவுன் ஸ்டாக்கு. ரொம்ப வருஷமா ஓடிட்டு இருக்கிற ஸ்டாக்கு எல்லாம் போர் அடிச்சு போய் ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க ரிவ்யூ பண்ணுறத. ஒரே ஒரு அனலிஸ்ட் கொடுத்துருக்காங்க, பைக்கால். ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னாலும் இயர் டு டேட்டு லாஸ்ட் 1 இயராக இருக்கிறது எல்லாமே மைனஸில் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி 2-3 இயர்ஸ் முன்னாடி போட்டவங்களுக்கு ப்ளஸில் இருக்குது. டெக்னிக்கல்ஸ் இது ட்ரேடர்ஸுக்கு பிவட் பாயிண்ட் 928 அங்கே வந்துருச்சுனாக்கா, அப்புறம் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 936 டு 951ல இருக்கு. சப்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 921லேருந்து 906 வரைக்கும் இருக்கு. சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 20 டேஸ் 998ல இருக்கு. 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 1023ல இருக்கு. நெக்ஸ்ட் பப்ளிக் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னாலும் பப்ளிக்கு அவ்வளோவா ஒப்பீனியன் கொடுக்கல. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப பழைய ஸ்டாக்கு. ஓல்டேஜ் குரூப் தான் இதை இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நியூ ஜென்ரேஷனில் அவ்வளோவா இதெல்லாம் ஃபேமஸ் கிடையாது. ஃபோரம்ல பார்த்தீங்கன்னாக்கா 100% ஹோல்டுன்னு போட்டிருக்காங்க பப்ளிக் ஒப்பீனியன். அப்புறம் நீங்கள் உள்ளார மணி கண்ட்ரோலில் போய் இந்த பப்ளிக் ஒப்பீனியன்லாம் ப்ரௌஸ் பண்ணி பார்க்கலாம். பட் இங்கே இருக்கிறதே 2 அதனால பார்க்கறது ஒன்றும் யூஸ் இல்லை. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் ரெவன்யூ பார்த்தீங்கன்னாக்கா, ஓரளவுக்கு மாடரேட்டாக இருக்குது. 21லேருந்து 23 வரைக்கும் ஒரு அப்பு, அப்புறமா ஒரு சின்ன ஃபாலு. 25ல 24ஓட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இன்னும் 23ஓட பீக்கை வந்து இன்னும் மீட் ஆகலை, ரீச் ஆகலை. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னாக்கா, 41% ப்ரொமோட்டர் இருக்கு. ஓகே, ப்ரொமோட்டர் கொஞ்சம்
டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம். நான் இங்க ரைட் சைடுல ட்ரெண்ட் போட்டிருக்கிறது எஃப்ஐஐ போட்டிருக்கேன். எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மார்ச் 25ல 12.17 இருந்தது. ஜூன் 25ல 12.66 பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் 25ல 12.77. ஸோ கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க எஃப்ஐஐ. ஸோ அவங்களுக்கு வேல்யூவேஷன் தெரிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னாக்கா 12.77% வச்சிருக்காங்க ஹோல்டிங்கு. ப்ரொமோட்டர் 41%. டிஐஐ வந்து 15.5%. 23% வந்து பப்ளிக்ட்ட இருக்கு. அதாவது ரீட்டெயிலர்ஸ் லைக் யூ அண்ட் மீ. அப்புறம் அதர் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து 6.9% இருக்கு. பியர் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னாக்கா ப பல் பல்ராம்புரி சினி, த்ரிவேணி இன்ஜினியரிங்கு, ஸ்ரீ ரேணுகா, பன்னாரி எம்என், டால்மியா சுகர் இதெல்லாம் எனக்கு கேள்விப்படாத ஸ்டாக்ஸு. இதெல்லாம் பார்க்கும்போது இது ஓரளவுக்கு ப்ரைஸ் பிஇ ஓரளவுக்கு அஃபோர்டபுளா இருக்கு. டால்மியா சுகர்ன்றது பிஇ இன்னும் கம்மியா இருக்கு. பட் இந்த ஸ்டாக்கை பத்தி எனக்கு தெரியாது. அதையும் ஒரு நாளைக்கு ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம். ஸோ கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு. ட்ரேடிங் அட் ஃபேர் வேல்யூவேஷன் தான் 14 பிஇ. அப்புறம் கேன் கன்சிடர் ஃபார் ஸ்மால் குவான்டிட்டிஸ் ஃபார் லாங் டேர்ம். லாங் டேர்முக்கு 1-2 நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இது ரொம்ப பழைய ஸ்டாக்கு. இது நிறைய இன்வெஸ்டர்ஸ் பையர்ஸ் வந்து இதில் விளையாட மாட்டாங்க. அதனால மூவ்மெண்ட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப் ஆகட்டும் டவுன் ஆகட்டும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நம்ம ஒரு பேருக்கு வாங்கி வச்சுக்கலாம். வாங்கி வச்சுக்கிட்டு எப்பயாவது ஒரு 30-40% இது வரும்போது இன்க்ரிமெண்ட் வரும்போது நம்ம இதை கொடுத்துடலாம். ஓகே, தட்ஸ் ஆல். தேங்க்யூ.